கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற மிஷனரியின் பெயர் புனித பேட்ரிக். இவருடைய காலம் கிபி 387 முதல் 493 வரை. இவருடைய நாடு இங்கிலாந்து. இவருடைய தரிசன பூமி அயர்லாந்து. 17 வயது நிரம்பிய வாலிபனாய் தெருவில் நின்று கொண்டிருந்தார் பேட்ரிக். திடீரென வந்தது ஒரு முரட்டு கூட்டம். அவர்கள் கையில் சிக்கிக் கொண்ட இவர் அயர்லாந்து நாட்டிற்கு கடத்தப்பட்டார். அங்கே ஒரு தலைவனிடம் ஒப்படைக்கப்படவே ஆடு மேய்க்கும் தொழிலுக்கு உட்படுத்தப்பட்டார். ஆண்டுகள் பல கடந்தன. ஒரு நாள் அவ்விடத்திலிருந்து தப்பித்து தன் தாயகமான பிரிட்டனுக்கு ஓடி வந்தார். எனினும் தான் அடிமையாக இருந்த அயர்லாந்து நாட்டினரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஆவல் இவரை உந்தி தள்ளியது. அதற்கான நேரத்தை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார். வயது 43. இவரது கனவு நனவானது. அயர்லாந்து சென்றார் பேட்ரிக். ஆயராக சென்ற அவரை முதலில் மக்கள் விரட்டியடித்தனர். எனினும் டிச்சு என்ற பெயர் கொண்ட நாட்டு தலைவனை மனமாற்றமடைய செய்தார். அத்தலைவன் திருமுழுக்கு பெற்றதால் அங்கு ஒரு ஆலயத்தை கட்டினார். ஆயினும் பல உபத்திரவங்கள் அம்மக்களால் இவருக்கு கொடுக்கப்பட்டன. பல பேய் வித்தைகளால் இவரை மிரட்டினர். ஆனால் இவரது ஜெபத்தின் வல்லமையினால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 7 ஆண்டுகள் கண்டாட் பகுதிகளில் கிறிஸ்துவின் ஒளி கொடுக்கும் சுடராக இவர் தன்னை பிரதிபலித்தார். இவரின் விசுவாச வாழ்க்கையினால் பலர் கவரப்பட்டு கிறிஸ்துவின் மந்தையில் சேர்ந்தனர். இருப்பினும் விரோதிகளின் பலரால் பலமுறை சிறைக்குள் தள்ளப்பட்டார். இவர் உயிருக்கு பலமுறை ஆபத்துக்கள் நேர்ந்தன. எல்லா துன்பங்களின் மத்தியில் ஆண்டவரையே சார்ந்திருந்ததால் வெற்றிகளை பெற்றார். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வாக்கு இவர் வாழ்வில் பலித்தது. ஆயிரக்கணக்கானோர் திருமுழுக்கு பெற்றனர். அயர்லாந்தில் பல இடங்களில் திருச்சபைகள் உருவாக்கப்பட்டன. இவரது அயராது உழைப்பினார் அயர்லாந்தின் அப்போஸ்தலன் என்று இவர் அழைக்கப்பட்டார். பிரியமானவர்களே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களும் ரட்சிக்கப்பட முயற்சி செய்கிறீர்களா? பென்ஸ்டர் இவ்விதமாய் சொல்கிறார்: நான் சிலுவையில் அறையப்பட தயாராயிருந்தால் அன்றி எந்த திருச்சபையோ அல்லது இயக்கமோ நீடித்து வாழ முடியாது. பிரியமானவர்களே, இந்த புனித பேட்ரிக் இவருடைய ஊழியம் மகிமையானது, மகத்துவம் நிறைந்தது. இவர் அடிமையாக சிறைப்பிடித்துக் கொண்டு செல்லப்பட்ட அந்த மக்களை நேசித்தார். ஆம், ஏனென்றால் இவர்கள் இன்று என்னை சிறைப்பிடித்துக் கொண்டு அடிமையாக்கினார்கள். இவர்களுக்குள் கிறிஸ்து வந்துவிட்டால் இவர்கள் இந்த துர்ச்செய்கைகளை விட்டுவிடுவார்கள். மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவது கிறிஸ்துவின் சிந்தையல்ல. ஆகவே கிறிஸ்துவின் சிந்தை இவர்களுக்குள் வந்துவிட்டால் இனி என்னைப் போல் வேறு ஒருவரும் அடிமையாக மாட்டார்கள். இவர்களும் தங்களுக்கு யாரையும் அடிமைப்படுத்த மாட்டார்கள். ஆகவே இவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று எங்கிருந்து தப்பித்து வந்தாரோ அங்கேயே மீண்டும் கடந்து சென்று ஊழியத்தை நிறைவேற்றி அங்கே பெரிய எழுச்சியை உருவாக்கினார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவால் கூடாதது ஒன்றுமில்லை. அக்கிரமம், அநியாயம், தீங்குகள், பொல்லாப்புகள், அநீதிகள் எங்கெல்லாம் பெருகி இருக்கிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்து வந்துவிட்டால் அவர்கள் இப்படிப்பட்ட அநியாயம், அக்கிரமங்களை, தீமைகளை செய்வதை விட்டு விடுவார்கள். இதுதான் உண்மை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இன்று இந்த சமூகத்தில் அநீதி, அக்கிரமம், தீமைகள், பொல்லாப்புகள் செய்பவரை அழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கூட்டத்தை சார்ந்த மாநிலமோ தேசமோ எதுவாயிருப்பின் அது அழிக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது அப்படியல்ல. கிறிஸ்து சீர்படுத்த வந்தார், அழிக்க வரவில்லை. ஆகவே அந்த சிந்தை நமக்குள் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த புனித பேட்ரிக் அப்படித்தான் தன்னை அடிமைப்படுத்தினவர்களிடத்தில் மீண்டும் போய் ஊழியத்தை நிறைவேற்றினார். அதைப் போல நாமும் தவறு செய்கிறவர்கள் திருந்தி வாழ்வதற்கு, சீர்படுவதற்கு நம்மால் முடிந்த காரியத்தை கிறிஸ்துவுக்குள் செய்வோம். ஊழியத்தை நிறைவேற்றுவோம். இயேசுவின் அன்பை உலகிற்கு அறிவிப்போம். அப்பொழுது அநேகர், திரளான மக்கள் இயேசுவின் அன்பை ருசித்து அநியாயம், அக்கிரமம், தீமை செய்வதை விட்டு விலகி விடுவார்கள். அவர்களோ கிறிஸ்துவுக்குள் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள்.
நாமும் கிறிஸ்துவுக்குள் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 25 அதிகாரம், சங்கீதம் 135 முதல் 136 முடிய, லூக்கா 8 அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.